இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்டார்டிங்கே நம்ம இந்த வாட்டர் லெவலை செக் பண்ணணும். ரேடியேட்டரோட வாட்டர் லெவலை செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில், இதில் வந்து தண்ணி 1/3 கூலண்ட் ஆயிலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். வெறும் ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் என்ஜினோட பாடியில் வந்து ஃபுல்லாக சில்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும், கரோஷன் ஃபார்ம் ஆகும். திரும்ப நம்ம ரேடியேட்டர் க்ளீன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, என்ஜின் ஜாக்கெட்லாம் லாக் ஆகிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ டென்ஷனர் டைப்பு பெல்ட், இது என்ஜின் பெல்ட்டு. இதை பாருங்க, இதில் நம்மளுக்கு ஆட்டோ டென்ஷனர் கொடுத்துருக்குறாங்க. சிலது கொடுக்காததில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட டென்ஷன் செக் பண்ணணும். இந்த கையை வச்சு பார்க்கும்போது 1 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ட், ஓகே. அதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பெல்ட்டை மாற்றணும், டைட் பண்ணணும். இல்லை தேவைப்பட்டால் பெல்ட்டை மாற்றணும். இங்கே பாருங்கள், இங்கட்டுப்பா. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று அப்சர்வ் பண்ணுறோம். பெல்ட் வந்து கிராக்காக இருக்குது. அப்போ வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பீரியடுக்கு நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் பெல்ட் மாற்றி ஆகணும். இது ஆட்டோ டென்ஷன் டைப்பு. இதில் வந்து நம்ம டென்ஷன் வந்து டைட் பண்ண தேவை கிடையாது. டெய்லி மெயின்டெனன்ஸில் கிடையாது. பெல்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். ரேடியேட்டர்